கொய்த்தியா குறைங்க வாங்க போனாட்ட. எப்ப பார்த்தாலும் சோஷியல் மீடியா, ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ், இதை விட்ட வேற வேலை இல்லையா உங்களுக்கு? அசோவ தௌகை போட வேணான்னு சொன்னேன். தௌகை போட்டாலா இல்லையான்னு வேற தெரியல. நான் இங்க பேசிக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு என்ன யோசனை? என்னத்த நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பேசிட்டீங்க? நம்மளோட பிசினஸே சோஷியல் மீடியால ஃபேனு ஃபாலோவர்ஸ் மூலியமா தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா? இப்போ உங்களை நான் வீட்டு விட்டு விரட்டி அடிச்சாலும் உங்க ஃபேன்ஸோ ஃபாலோவர்ஸோ ஒரு சீனாத்தை கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அத்தை, இவ்வளோ நாள் நீங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஆனா என்னைக்கு என்னோட ஃபேனை பத்தி பேச ஆரம்பிச்சிங்களோ, இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. எந்த ஃபாலோவர்ஸை பத்தி நீங்க தப்பா பேசுனீங்களோ ஃபுல்லா அவங்களோட சப்போர்ட்ல சத்து மலேசியாவை நான் சுத்தி வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்குள்ள வீசிட்டீங்க. கொத்தியா கரைங்க போது சாப்பிட்டு போட்டா. என்னது தாத்தா மர்கையாவா? என்னை வந்து ஏத்த முடியாதா பிரதர்? நடு காட்டுல இருக்கேன். நண்பேண்டா பாகாண்டா ட்ரிப்போட எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம ஷர்வின் வந்துட்டு காலையிலே வந்துட்டேன். காலையில் இல்லை, நேற்று லேட் ஆயிடுச்சு, தூங்கிட்டோம். ஸோ மணி 1 இப்போ. ஸோ 1 மணிக்கு வந்துட்டு பார்க்க போனால் எங்களை கொண்டு போயிட்டு சிக்கின்சானில் விடணும். அங்கே இன்னொரு கை வந்து ரிசீவ் பண்ண போகிறாங்க. பட் சீன்ஸ் நம்மளுக்கு கவின் ராட்சி எல்லாம் வந்திருக்கிறனால பரவாயில்ல, கஷ்டம் வேணாம், நம்ம இப்படியே இவங்க கூட போயிடுறோம். ஏன்னா இவங்களும் இப்போ கேளுக்கு தான் போகிறாங்க. அந்த பாதையில் தான், ரைட்டா, அந்த பாதையில் தான் போகிறாங்க. ஸோ இன்றைக்கி சிக்கின்சான் போயிட்டு சும்மா பார்த்துட்டு மேபி கோலசலவங்களை தங்கிட்டு நாளைக்கு ரவாங்க்கு போகிற இது. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ வந்து போட்டு ஆகணும் டிக்டாக்ல, ரவாங்க்கு நாளைக்கு வரேன்னு. ரைட்டா? பொண்டாட்டிக்கிட்ட இருந்து எப்படிலாம் தப்பிக்கணுன்றது இவங்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு பகண்டத்தோ, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு நம்ம ஃபேமிலி வீட்டுக்கு பையனோட நம்மளோட எல்லாம் பையனுங்களாம் வருவானுங்களா, அண்ணன் பையனுங்க, மாமா பையனுங்க எல்லாம் ஒரு நம்ம சொந்தம் அப்படியே எல்லாம் வருவோம். வந்தனோட நம்மளை மாமா எப்படிலாம் இருக்கீங்கன்னு தூக்கி வச்சுக்குவானுங்களா, அந்த ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சிங்க கைங்க. லைக் வெளியாள் மாதிரி இல்லாமல். ரொம்ப தேங்க்ஸ்யா மீல். உங்களை ஆக்சுவலி மிஸ் பண்ணுவாங்க. இதோட ஜேர்னி டு சிக்கின்சான்ல ஃபாலோ. Thanks, man. Thank you so much. நீங்க பாய்ச்சிட்டு போக சொல்லிட்டு 3 பேர் வேற, இவரு வேற. எனக்கு ஆக்சுவலி பசிக்க கூட இல்லை. ப்ரெஷர் செக் பண்ணீங்களா? எப்படி ஓகேயா? ப்ரெஷர் ஓகேயா? ஏற்றியா? அது கைங்க நிறையா இருக்குங்க. ஏற்றி விடுற கைங்க நிறையா இருக்குங்க. இறக்குற கைங்க தான் குறைவு. அதுதான் முன்னுக்கே உள்ள கடை. பாருங்க அவங்க சமைச்சு இருக்காங்க. சாப்பாடு வச்சிருக்காங்க. முதல்ல அவ்வளோ புங்கூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்தீங்களா? என்ன இது? வாங்க வாங்க வாங்க, அந்த காடி இருக்கு. ஓகே, ஏய் காடி இருக்கு பின்னால, வேணாம் விட்டுருங்க. ஓகே தான் நினைக்கிறேன். என்ன இந்த சேஃப்டி ஆஃபீஸர் கூட வெளியானாலே இதுதான் பிரச்சனை. சேஃப்டியா இல்ல. லப்பன் அம்பாட் சொன்னால இல்ல, நான் லப்பன் அம்பாட் இல்லை போட்டிங்களா? ஏன்னா இப்போ இந்த தப்பா பண்ண முதல்ல ஒரு வாட்டி போட்டா கட்டிட்டாங்க.
தேங்க்யூ அடே. ஓ இப்போ நம்ம வீடு அக்கா கோழியாக்கா. ஆமாம் நேற்று சாப்பிட்டேங்க்கா, இங்கே தான் உங்கள் காலில் தான். ஆமாம் நேற்று இங்கே தான் வந்து சாப்பிட்டேன், அதனால தான் நல்லா இருக்குன்னு இப்போ திருப்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன். அருமையாக இருக்கு. ஆமாம் நேற்று நான் நெத்திலி பிடி சம்பால் கீரை கறிலாம் போட்டு சாப்பிட்டேன். ஆமாம் கண்டிப்பாண்ணா என் வீடு லிம் கார்டன் தானே பக்கத்தில். ஓகேண்ணே. இடுப்பு டான்ஸ் ஏதாச்சும் வேணுமா? இடுப்பு டான்ஸு வேணா? ஓகே தேங்க்ஸ்ண்ணே தேங்க்ஸ்ண்ணே. டேக் கேர் பண்ணிக்கோங்க. சாரியா வேணான்ட்டாங்க. ஐயா சாப்பிடுங்க, மெதுவாக வரும். நீங்கள் காலையில் வீட்டுக்கு வரல? லேட்டாக இருந்துச்சிங்களோ? வீட்டுக்கு போகிறதுக்கு 2 ஆயிடுச்சு. வேலை கிடச்சிட்டிங்களா? அடிச்சாச்சு. அவங்க பேர் பொப்பாய். ஆக்சுவலி ஆமாம் சர்வேன் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து நிற்கிறாங்க, மழை. அப்புறம் இதுக்கெல்லாம் இப்போ கிளம்புதுங்க கரெக்டாக. சர்வேன் சொன்ன பிரச்சனை இல்லை, நான் இது கூட போய்க்கிறேன். டைப்பிங் பண்ணாங்க. டைப்பிங்கில் தான் மண்ணை போட்டுருச்சிங்களா? என்ன இங்கே இருக்கோன்னு தெரியுமா? எதார்த்தமாக இருந்தீங்களா? சால் சார் கடையில் இருக்கு, பஞ்சு மட்டும் தான். சரி போகணும், எல்லாம் கறி இருக்கணும், எல்லாம் கடையில் வந்து சாப்பிட்டுருக்கீங்க, போங்க வரானு அதை வருவாங்க. சரிண்ணோ ஓ சால் நம்மளும் வந்து அந்த கடை தொண்ணு. ஆமாம் நேற்றுக்கு தானே சாப்பிட்டோம். அது அப்படியே முடி கொட்டி 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 பெருசா வளர்ந்துருச்சு. அப்ப என்ன பண்ண, சரி இந்த எண்ணெய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டோன்னே வித்தின் நினைக்கிறேன் ஒரு ஏறக்குறைய ஒரு 3 வாரம் அதோட டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. 3 வாரம் இருக்கும், 3 வாரம். இந்த கைங்க கேரளத்து வந்துருந்தாங்க. ஓகே அங்கே லேப்பா பண்ணிட்டு நைட்டு பூரா லேட்டாக ஒரு வீடியோ விளையாடல ஒரு மாதிரி இது போயிட்டு ராத்திரியாச்சு. சாப்பிட்டு வந்து படுக்கிறதுக்கு மணி 1-2 ஆயிடுச்சு. 2 ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு. அப்புறம் நானும் படுத்து தூங்கிட்டு அப்புறம் காலையில் இதுங்க வர்றது அவங்க தான் ஏற்றிட்டு வர்றது. சாப்பிட்டீங்களா இல்லையா? ஓ சாப்பிட்டேன். யார் ஃபேமிலியா? சொந்தக்காரங்க வெயிட் பண்ணுற நேரம் எங்கே போக சரி. இவங்க ஸ்கின் சேனலில் உள்ளவங்க நிறைய கதை தெரியும். ஓ ஓகே இவங்க நம்ம இல்லை ஓகேயா? சரி தேங்க்யூ ஸோ மச். ஓகேண்ணா பாகண்டத்து டீமா? இல்லை கேஎல் டீம். கேஎல் டீம். நீங்கள் ஏற்றிட்டு வந்துட்டீங்க. இவங்க என்னை ஏற்றிக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஏற்றிக்கிங்க. இவங்க லீவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதில் சும்மா ரெப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே விவசாயி 64 வருஷம் விவசாயம் பண்ணுறேன். 64. வெரி நைஸ். கூட கேமரா. டே ஹலோ ஏ ஐயோ வெரி குட். ஹாய், எப்படி இருக்கீங்க? டீ சாப்பிட்றீங்களா? ஓகே தான் டீ. அவங்க இது அக்கா பையன், இது டாட்டர். ஓ உங்கள் டாக்டரா? ஓ ஓகே. நீங்கள் இப்போ வந்திருக்கீங்களா ஏற்றிட்டு போகிறதுக்கு? தும்மாண்ணா சொன்னீங்களா உங்களுக்கு ஏன் இப்போ இந்த வேலை தேவையில்லாமல் அப்படின்னு? அந்த ஆள் பாட்டுக்கு அவங்க சுற்றிக்கிறதுக்காக சுற்றிட்டோம். இல்லையா? நோண்டி விட்டது இவங்க. ஓ ஆமாவா? ஓ
கோலஸ்லாங்கோவில் ஸ்கின் சேனலில் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு இது கூட்டாளிங்க நிறைய இருக்காங்க. நான் யாருக்குமே கூட்டாளிங்க ஸோ எந்த இடத்துலையும் கூட்டாளிங்களுக்கெல்லாம் நான் அடிக்கலை. சில கோளுங்க வருது, வாங்க வாங்க பார்த்துக்கலாம் வாங்க அப்படி அந்த மாதிரி அப்படி புரியுதா? ஓகே தான் கொஞ்சம். இவங்க வந்து ஆஃப் ஷோரில் வேலை செய்கிறாங்க இதில் ஷிப்பில். இப்போ 3 மாதம் வேலை 3 மாதம் லீவு. இப்போ ஆப்பிரிக்காவில் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. இது அடுத்து பிரேசில் போக போகிறாங்க. ஸோ இப்போ அந்த 3 மாதம் கேப்பில் ஆப்பிரிக்கா என்னன்னு கேட்குறேன். ஆப்பிரிக்காவில் சொல்லுங்க. இல்லை எங்கள் அம்மா பிறந்த இடம் அது ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில் கானாவில் அங்கேருந்து வெள்ளைக்காரன் அங்கே கூட்டிகிட்டு போய் அம்மா அவங்க அங்கே இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் என்ன வீடு கிடச்சி வயிற்று பெர்மிஷன் கேட்டோம். ரெண்டு பேருக்கு சென்ஷன் ஆகுது. இந்த இடம்லாம் செஜாரா வெள்ளைக்காரன் கொடுத்தது அப்பா சொன்னார். டிஓ வந்து என்ன பேர் சொன்னேன், பேர் டிஓ கொடுத்தது இந்த இடம் நம்ம ஆளுங்களுக்கு 48ல் துவான் போரி டிஓ. அந்த பேர் இன்னும் இருக்கு பாருங்க. கோலஸ்லாங்கோவில் நம்ம ஆளுங்களுக்கு கொடுத்தது ரொம்ப கொடுத்துருக்காங்க. நம்ம ஆளுங்க வந்து இல்லாமல் எல்லாம் எஸ்டேட்டுக்கு இது காடாக கிடக்குது யார் இருப்பா. வெள்ளைக்காரன் ஒரு 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 பேருக்கு 1 லோட்டு, அப்பாவுக்கு 1 லோட்டு கொடுத்தது 48ல் கொடுத்தது. 3 ஏக்கரு 3 ஏக்கரு வீடு கட்டுறதுக்கு 1 ஏக்கரு 4 ஏக்கர் மொத்தம். 4 ஏக்கரு. சில பேருக்கு கிடைச்சிட்டு சில பேருக்கு கிடைக்கல. நல்லா பார்த்துங்க. நாங்கள் பார்க்கவே மாட்டோம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பசிக்கும் அவருக்கு. பாருங்க, அடுத்த வாரம் இந்த பாதையில் வந்தீங்கன்னா பாருங்க, இங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். என்ன பேக்கு பேக் எடுக்கல. தனியாக நம்ம ஜாமான் கொண்டுட்டு போங்க. இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்கா? கோயில் இப்போ தான் நாங்கள் கட்டுறோம். இப்போதானே? கட்டுறோம் ஓடிங்களா? இப்போ தான் கட்டி 4 வருஷம் ஆகுது. எனக்கு அவ்வளோ பார்த்த ஞாபகம் இல்லை. அந்த பாதையில் போகும்போது இவ்வளோ பெரிய கோயில் கோலஸ்லாங்கோவில் இருக்கும் அந்த ரோட்டு. ஆமாம். இது நான் பார்த்தது இல்லை, புதுசாக இருக்குது. இந்த தெருவில் பார்த்துட்டு அங்கே தானே கடை இருந்துச்சு. இங்கே இல்லை. நீ தானே போகிறீங்க அந்த பர்த் சட்டி போய் பார்த்துட்டு போங்க. அவங்க நம்பர் தெரியும். Bye. Bye, Satish. Take care. கேக்கு அப்போ ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம் ஸ்கின் சாக்கு. ஸ்கின் சான்ஸ் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கோலஸ்லாங்கோ போயிடுவோமா? ரூம் செக் பண்ணி ஜாமான் போய் வச்சுட்டு டீ டைம் கோலஸ்லாங்கோவில் என்ன சொல்லுங்க ராத்திரி வந்து பேரன் பார்த்துருக்கேன் அவரை. டிவியில் பார்த்துருக்கேன். இவர் தான் ட்ரோன்லாம் கல்யாணம் பேர் என்ன ஒரு நாள் மறந்துட்டேன். நல்லா யோசிங்க. குப்புறப்படுத்தி யோசிங்க. ஸ்ரீசோனிக் ஸ்ரீசோனிக் உண்மையான பேர் தெரியுமா? உண்மையான பேர் தெரியுமா? எனக்கு தெரியும் பரமேஸ்வரனா? அது எங்கள் அப்பா பேர். என் பேர் ஸ்ரீ பரமேஸ்வரன் பார்த்துருக்கேன். ஸ்ரீ அண்ணன் லக்கி பரமேஸ்வரன். நான் ஒரு வாட்டி லைக் நானா லக்கியோட பார்க்கல. எங்க பார்த்தேன் மறந்துட்டேன். பரமசிவம் ஐசியில் பரம சவரான்னு எழுதி வச்சிருப்பானுங்க. ஓகே ஓகே. ஸோ அது ஸ்ரீ என் பேர் வரும் ஸ்ரீ தான். ஸ்ரீ தான். ஈஸி ஆயிடுச்சிட்டாங்க. ஒரே பெஸ்ட்.
ஒரு எழுத்து இல்லாட்டி கை வலிக்கும். ஆமாம். எனக்கு சிவமுகிலன்னு வச்சுட்டு ஓ உங்கள் பேரா? அதான் ஸ்கூல் படிக்கும் போது பேர் எழுத சொல்லுவாங்க. என் தமிழ் எழுத்துல எழுத்து ஒரு எழுத்து தான். ஸோ அப்பா பேரும் எழுதணும்னு சொல்லுவாங்க. நான் எழுத மாட்டேன். அதுக்கு ஏசுவாங்க, ஏற்கனவே உன் பேர் ஒரே ஒரு எழுத்து தான், ஏன்டா அவங்க அப்பா பேரையும் சேர்த்து எழுதுண்டா நீட்டாக இருக்கானு. ஒரு எழுத்து தான். மலாயில் 4 எழுத்து ஸ்ரீ. என் மவனுங்களுக்கும் எல்லாம் ஷார்ட் நேம் தான். 1 வேர்ட். 2 பையனோட 4 பேர் பர்னால் லக்கி வச்சுக்கலாம். ஐசியில் வைக்கல தானே. அதான் நானும் கஷ்டமாக இருக்கு மாமா. எங்கே போனாலும் யூஎஸ்லாம் போனால் அரப்காரன் நினச்சிட்டு அல் நினச்சிக்குவானுங்க, அல் கைடான்னு. ஸோ நான் எல்லாம் இப்போ கூட சமயத்தில் நீ பார்த்தா சலாம் அலைக்கும் அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மழை பெஞ்சா வழுக்கோம்னு. அப்போ இந்த மீசல்ல பாருங்க. அப்போ பார்க்க அப்படி தான் இருக்கும். அப்போ அப்படி தான் இருக்கும். ஒரு கடையில் இருக்குங்க. நான் இதாகும் நான் ஐலாக்ல எடுத்துக்கிறேன். ஐலாக்ல பின்னால் போல ஐலாக்ல ஓகே, வீட்டிலேருந்து பேஸ்லேருந்து வெளியாகிறோம். ஸோ இன்றைக்கி முதல்ல இந்த ஏரியா சிகிச்சைலாம் பார்த்துட்டு, ஆமாம் நெல் வயல், ஆமாம் சொல்லிக்கிட்டு இருந்தார், செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு. நெல் வயல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கொலசலாங்க போக போகிறோம்னு நினைக்கிறேன். இதில் வந்துருங்க. நாங்கள் 3 பேர். ஓ ஓகே, ஏறுறேன். ஓகே, இல்லை பரவாயில்ல, கொடுங்க அவங்கள. ஓகே ஓகே, கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. நீங்கள் நேராக உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் சாச்சிக்கோங்க, இடம் இருக்குது, நிறையா இருக்குது. நீ 90 டிகிரிஸில் உட்காந்து. ஆமாம். ஓகே. எப்படி சொல்லி நார்மலி இந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்ச் தான் பீப்புள் நார்மலி ஃபாலோ. ஆமாம். லைக் how much you can spend 100 ringgit per day. ஆமாம். அந்த மாதிரி. இப்போ நான் காசு சேவ் பண்ண செலவு பண்ணாமல் போய்கிட்டு இருக்கேன். அது உண்மையிலே ஒரு சேலஞ்ச் தானே. ஆமாம், நான் 8ஆம் தேதி வெளியாகும் போது ஓலரில் ஒரு பாண்டொல்லி வச்சுருந்தேன். கடைசியாக பஸ் ஏறும் போது கோப்பிலாம் குடிச்சிட்டு அந்த காசு கட்டிட்டு பஸ் காசு எடுத்துட்டு அப்புறம் மிச்சம் பாண்டொல்லி இருந்துச்சு. அந்த பாண்டொல்லி இன்னும் இருக்குது ஓலரில். கியூஆர் இருக்குது தானே. அதெல்லாம் பாய்க்கல சோஃபா ஒன்றுமே யாரும் பாய்க்க விட மாட்டேதுங்க கைங்க. ஐயோ இல்லை இன்ட்ரெஸ்டிங்களா? ஏன்னா எனக்கு அந்த தைரியம் வருமானு தெரியல. ரைட்டு. ஆமாம், யூடியூப் சேனல் சொன்னாங்களே, என்ன செய்கிறீங்க? அது வந்து ஆக்சுவலி வி ஸ்டார்டட் 5 years இருக்குமா? 5 years இருக்கும். 2021ல ஸ்டார்ட் பண்ணோம் நினைக்கிறேன். சேனல் ஸ்டார்டட் ஆக்சுவலி கொஞ்சம் நல்ல ஃபீட்பேக்லாம் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்ன கண்டென்ட் என்ன செஞ்சாரு ஆரம்பத்துல? ஸ்டார்டிங் வந்து மோட்டோ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா பண்ணாரு. நாங்க ஹோல்ட் பண்ணிட்டோம். ஹோல்ட் பண்ணிட்டு we asked him to do like இங்க சுத்தி பார்க்கிறது. we did அந்த ஸ்கை மிரர் அதெல்லாம் போயிருக்கோம். அப்புறம் அந்த தோட்டம், அனிமல்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நல்ல அட்ராக்ஷன் கிடைச்சிச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. நீ படிக்க நான் படிக்க போய் ஏன்னா இவங்க தான் எடிட்டர். ஸோ என்னது மெயின் மேனேஜர் இவர் தான். ஓகே ஓகே, பிளானிங்லாம் இவர் தான். ஸோ ஆள் இல்லாமல் போயிருச்சுலா குரூ. ஸோ இப்போ தான் அவர் ரிட்டையர் பண்ணாரு கவர்மெண்ட்லேருந்து. ஸோ we asked him to start backலாம். கேரா கன்சிடர் நீங்களாம் ஸ்கின் சேனல் இல்லைல்ல? இல்லை, ஏன்னா பாட்டி வீடு வந்து ஈஜோக்கு. பட் நார்மலி நாங்கள் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் செய்யணும்னா இங்கே ஒரு இது இருக்கும். இங்கே ஒரு ஹோம் ஸ்டே இருக்கும். அது வந்து ஒரு 4 பங்களோவா, 4-5 வீடு இருக்கு. ஏன்னா ஃபேமிலி கொஞ்சம் பெருசு, பெரிய ஃபேமிலி. ஸோ வி டேக் தட்லாம். அப்புறம் ஈஜோவில் வந்து இது இல்லை, என்னல்ல மூவி தியேட்டரில் மூவி படம் பார்க்குறேன்னா கோலஸ்லாங் வரைக்கும் வரும். கோலஸ்லாங்கில் தியேட்டர் இருக்கா? எல்எஃப்எஸ் மொதல் ஒன்று இருந்துச்சு. முன்னே எல்எஃப்எஸ் இருந்துச்சு. இப்போ மாற்றி எம்எம் சினிப்ளெக்ஸ் அதுதான் இருக்குது. ஸோ சாப்பிட்றது கொஞ்சம் வெஸ்டர்ன் சாப்பாடு மாரி வரணும்னா, ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வருதுன்னா ஈஜோப்லேருந்து கோலஸ்லாங் இல்லை, அங்கிட்டுனா சுங்கைப்புழு. அதோட சுங்கைப்புழு அங்கிட்டு போகணும். அங்கே பாருங்க, அங்ஸா நிறையா இருக்கு பாருங்க. அங்ஸா
அது கொக்கு இல்ல. நானும் ஒன்னதான் ஒன்னும் சொல்லாம சரியாதான் கேட்டதா கான்ஃபிடென்ட் சொல்றாருல்ல, கெடுக்க வேண்டாம். இல்ல அவர் நம்ம மாட்டைக்க கூட சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு. அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கள் மாமியார் எப்பவுமே சொல்லுவாங்க நான் ரொம்ப தங்கமானவன். மாமியார் தானே அந்த மாமியார் தான். வரீங்க. ஆமாம். என் ஒய்ஃபும் சொல்ல சொன்னாங்க, ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஓ, எங்கே இருக்காங்க இப்போ அவங்க? அவங்க கோம்பா பத்திக்கு ஷி ஹேஸ் டின்னர் டு அட்டெண்ட். ஸோ okay. நான் கவலையா அவங்கள தனியா விட்டுட்டு நான் கூப்பிட்டு வந்திருப்பீங்க. ஆமாம். கணேசன் அருணோட கமிங் சூன். ஓ, ஹோம் ஸ்டே. ஓ, வெரி நைஸ். ரூம்ஸாக கட்டிட்டீங்க, தனியாக ஒரு வீடு இல்லைல்ல? 7 யூனிட் 6 ஏழு. எத்தனை யூனிட்? 6 இது ஆஃபீஸ் லைட்லாம் நான் இடையில வந்து பார்க்குறோன்னு நல்லா இருக்கும். இடையில நடு வயல் காட்டு நடுவில் வந்துட்டு ஹோம் ஸ்டே கட்டியிருக்காங்க. 7 ரூம்பா? 7 வீடு. 7 வீடு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப்பாக அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கேயே பாபிக்யூ பண்ணிக்கிட்டு எப்போ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். காற்று நல்லா வரும். ஆமாம். ஆக்சுவலி சாயங்காலம் 6 மணிக்கு பொத்தாக்க சூரியன் இங்கே வந்து அப்படியே அழகாக இறங்கும். இருக்கும். இங்கே இந்த வயலில் இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து எனக்கு மரங்கள் இல்லாதனால வெயில் வந்து டைமில் வந்து தாங்க முடியல. நீங்கள் இந்த மரம் நட்டது நல்லதான், இது நல்ல நிழல் கொடுக்கும். இதெல்லாம் உங்களை நிலமா? இது வரைக்கும் அது பின்னால் அது வரைக்கும் 3 ஏக்கர். இது 3 ஏக்கர். ஒரு லாட் 3 ஏக்கர். ஸோ இதில் ஒரு இடத்த அழகாக எடுத்து நீங்கள் இது கட்டிக்கிட்டீங்க. கொடுத்தது இதுவும் பின்னாலையும் அது அண்ணனுக்கு கொடுத்தது, இது வந்து அப்பா கொடுத்தது. இந்த சைடு சின்னனுங்களோட? அது அங்கிட்டு சின்னனுங்களுக்கு. அப்படிங்களா? வெரி நைஸ், வெரி நைஸ். 1948. இப்போ இது எத்தனை மாதம் திருப்பி செடி? அதான் 7வது மாதம் 20ஆம் தேதி நடவும். 7ஆம் மாதம் 20ஆம் தேதி. ஓகே. அடுத்த மாதம் அதோட 10ஆம் மாதம் 20ஆம் தேதி வெட்டுவீங்க. 100 நாள் 100 நாளுக்குள்ள. ஏன் அது அந்த தேதி அப்படின்னு? அரசாங்கம் இருக்கிறான்ல 7வது மாதம் தான் நடணும். ஓ, அவன் அந்த ஜடுவாள் பிரகாரம் அந்த தண்ணி விடுவான். அந்த பாலங்கள் இருக்குங்களா, அதில் தண்ணி வரும். ஜேபிஎஸ் திறந்து விடுவான். அப்போ தான் தண்ணி வரும். அப்போ தான் வரும். நீங்கள் இப்போ போட தந்தா கூட முடியாது, தண்ணி இல்லையே. ஆனால் இப்போ நம்மளுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாக முடியாது, நட விட மாட்டேன். இல்லை இப்போ இவனுங்க இல்லைன்னா, இப்போ நான் அதை கவர்மெண்ட்டை பற்றி பேசுவேன்னா, இப்போ நம்ம சொந்த நிலம் நம்ம செய்கிறோன்னா வருஷம் பூரா நம்ம சப்சிடி கிடைக்காது உங்களுக்கு. வந்து அந்த இது இன்னும் அந்த நெல் வித்தமாக 500 வெள்ளி கொடுக்குறானே சப்சிடி, அதுவும் கிடைக்காது. அதுவும் கிடைக்காதா? மெயினாக தண்ணி வந்து இங்கே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் வரும். அங்கிட்டு நிலம் இப்படி வருது. ஆமாம். ஸோ மொதல் அங்கே திறந்துட்டு அங்கே ஃபுல்லாக அடுத்து நம்ம சொந்தத்துக்கு நட முடியாது. இதுவும் நம்ம நிலம் தான். இது உப்புமா? ஐயோ, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஐயர் சாதங்க. அது எங்கள் அண்ணன் மலைக்கான். ஓ, அண்ணன் தான் ஓட்டி இருக்காரா? நான் 2வது, நான் தம்பி. ஓ, காத்துலாம் சதி பண்ணுது. அவருக்கு வந்தா போல வெயிலுக்கு எல்லாம் மொதல் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ அப்படியே கொடைப்பட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு இங்கிட்டு தான் நம்பாளுது, இங்கிட்டெல்லாம் நம்பாளுக்கு கொடுக்குறது எல்லாம் மழைக்காரன்ட்டு கொடுத்துட்டோம். ஓ, வெள்ளைக்கார ஆளு இல்லை, இதெல்லாம் ரூஸு சிலுப்பர் போடுங்க. ஏன் பார்க்குறேன் நிலத்தை மண்ணு கிராஸாக இருக்குன்னு. கிராஸாக தான் இருக்கு. அருமை நான் கூப்பிட்றாங்க, அவருக்கு தெரியும். இதில் கிளாச்சி இல்லை, அப்புறம் ஒத்தோ. ஓ, அது ஆட்டோமேட்டிக் பவர் சீப் ஒன்று வந்து கிளாச்சி உள்ளது. 1 கிளாச்சி இந்த பவர் ஸ்லிப். வேணாம் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வருவானுங்க, நம்மளுக்கு நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்லண்ணே, கூப்பிடு, அவன் பின்னால் வரானு. அப்படியே ரவுண்டு லைன் தெரியுது, பாடாங்க மாதிரி ஒலிம்பிக்கு. ஆமாம், உழுது எடுக்கும். அது
ஷூட் பண்ணுறோம். ஏன்லாம் நீ இந்த வீர விளையாட்டுலாம் விளையாட சொல்கிறீங்க? இல்லை வருவாங்க. சாயங்காலம் வரைக்கும் ஓட்டு வரும். ஆ காலையில் வந்தாருன்னா 7 மணிக்கு. இது கிளாச்சி இல்லை, இது ஒரு நாள் ஒத்தோ. இது ஒத்தோ பவர்ஷிப்பு காடி மாதிரி. ஒரு மணி நேரத்துக்கு 2 வாட்டி எருமை மாட்டு செஞ்சது செய்யுது. அது ஒரு நாளெல்லாம் ஓட்டுவோம் பாவம். இது என்ன கபோத்தா தான் வருது. தெரியல அவரை யாருன்னு இல்லை இல்லை வேணாம், பரவாயில்ல. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, அழுக்கு எல்லாம் வேலை செய்கிற கைங்க, பரவாயில்ல. இது ஓட்டோ ஓட்டோ ரைட்டு. ஓட்டுறது தான் ஓட்டுங்க ஸ்லாங்கு தான். இது கபோத்தா தான். அதே பிராண்ட் தான். ஆமாம், பாக்காட்டத்தில் ஓட்டுனீங்களா? வாங்க, அது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அது சின்னது, அது இளநீ இதுக்குள்ள. இது ரிவர்ஸு எல்லாம் அப்படிதான். ஏன்னா போட வேண்டிய பின்னால் போட வேண்டிய கார் பண்ணி போகும். ஏன் நீ கோத்து விட்றீங்க? இது என்ன கேரு? இது ரிவர்ஸு, கிளச்லாம் இல்லை. அப்படின்னா ஐயோ ஐயோ, எது பிரேக்கு? இதா? ஓகே ஐயா ஐயா இருங்க. இப்போ ஃப்ரீ ஆக்கிட்டீங்களா? ஃப்ரீயா? ஓகே, கொஞ்சம் நவருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பரவாயில்ல, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் வீர விளையாட்டான்னு கேட்டாங்க. ஃப்ரீயாக உழுது விட்டுருவீங்கன்னு. இல்லை இல்லை உழுதாக்கா தூசி அடிக்கும். வேணாம் வேணாம் வேணாம், உழுதலாம். பேசிக்கிட்டே கேரை போட்டுட்டாங்க. எது பிரேக்கு எது என்னதுன்னு ஒன்றுமே சொல்லலை. தேவையில்லையா? நீங்கள் எப்படி ஃப்ரீ பண்ணிடலாம். அது ஓட்டோ 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 தானே. நான் காமிச்ச இந்த படம் இந்த காட்டில் டிராக்டர் ஓட்டுறதுக்கு பிரேக் தேவையில்லைன்னு சொன்ன ஆள் நீங்கள் தானே. பிரேக் தேவையில்லையா? இப்போ அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அது நீங்கள் ஃப்ரீ ஆக்கிடலாமே. இப்போ அதுக்கு பிரேக் இருக்கா இல்லையா? பிரேக் இருக்கு, ஃப்ரீ பண்ணிக்கலாங்க. ஃப்ரீ பண்ணிக்கலாம். பிரேக் தேவையில்லையா? அப்படியே போகும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணுது அப்படியே ஏதாச்சும் ஒரு தென்னை மரத்தை பார்த்து நம்ம மோதி நின்ற வேண்டியதுதான். நான் ஏறி வெள்ளைக்காரன் கொடுத்த நிலம், சின்னனுக்கு கொடுத்த நிலம் எல்லாத்துலேயும் ஏறி போயிடுவோம். அப்புறம் நிப்பாட்ட மாட்டேன். எந்த காலேஜ் கண்டுபிடிச்சு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் கஷ்டம் இல்லை. வேணா கேர் போட்டு அப்படியே நேராக போயிடலாம். இந்த தட்டே நான் கூட ஓட்டுவேன், நல்ல தோக்க ஓட்டுவேன். வேணாம் பரவாயில்ல, அது இருக்கட்டும். பண்ணுறீங்களா? அது தெரில, காலில் மிதிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று மிதிங்க. அது பக்கத்து பிரேக்கு. அப்புறம் அந்த சைடு உள்ளது அது எண்ணெய் மிதிக்கிறது. கீழே உள்ளது அது எண்ணெய் மிதிக்கிறது. ஓ, ஓ, நேற்று மாதிரி தான். தெரியும் ஷர்ட்டெல்லாம் இருக்குது தெரியும். அன்றைக்கி அங்கே போய் என்னோட இதில் தொழுவின்தானில் மோட்டர் எடுத்துகிட்டு வந்துச்சுங்க. மோட்ரு கேரு லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட்டும் ரைட்டும் தலைக்கலியாக இருக்குது. பிரேக்கு லெஃப்ட்டுக்கு வந்துடுச்சு. பிரேக் தான் முக்கியம். ஆமாம், கேர் மாற்றுறதுக்கு பிரேக் அமுத்துறதுக்கு கேரில் இருக்குது. அது மோட்டர் ஓட்டுறது இது ஓட்டுற மாதிரி இருக்குது. என்னடா பட்டனு எங்கன்னு பிரேக் போடுற இடத்துல கேர் இருக்குது. அப்போ நம்ம திடீர்னு ஏதாச்சும் எமர்ஜென்சினா கால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேரை மாற்றிட்டு வேகமாக போக சொல்லுவோம். அப்புறம் ஆமாம், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூளை கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மோட்டர் எனக்கு தெரிய வராது.
எப்படி இருக்கீங்க? இருக்கீங்களா? ஓகே ஓகே, வெரி குட். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சையா மின்னுக்கு பின்னாடி இருக்கு. ஓ, வெத்தலை ஃபுல்லாக. தக்காளி கீரையா மழையும் பாரு. போன வாட்டி வரப்போ பறிச்சு கொடுத்தாங்க. என்னது? கத்தாழை கீரையா? தக்காளி தக்காளி. ஓ ஆமாம், மலை தக்காளி கீரை. அம்மாவும் போட்டிருக்காங்க வீட்டில். பட் இந்த அளவு இல்லை, ஸ்மால் லெவலில். இதான் தடவை வெத்தலையோட தோட்டம் பார்க்குறேன். வெத்தலை மரம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நட்டு வச்சுருப்பாங்க, அது பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ வெத்தலை 6 ஏக்கரில் இவ்வளோ வெத்தலை நம்ம தமிழ்நாடுங்க நடுறது வந்து இப்போ தான் பார்க்குறேன். வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். ஓ, இலை சைஸ் பொறுத்து வேறு வேறு இது பண்ணுவோம். ஏன்னா அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க, கச்சா வயருன்ட்டு அப்படியே இது பேசினா நம்பர் ஓடிடுவேன். கணக்கு விட்டுருவீங்களே. ஐயோ, நாங்களாம் எல்லாம் கலந்து அடிச்சுக்கோம். பெற்று சின்னது எல்லாமே கலந்து. ஆனால் ரொம்ப சின்னதாக ஒரு கவுனி தான் சேருவாங்க. இந்த மாதிரி சின்னதெல்லாம் வைக்க மாட்டோம். எல்லாமே கலந்து வச்சுக்கோங்க, ஒரே வேலை. அதெல்லாம் அரைச்சி மருந்து தான். முக்கால்வாசி சாமி கும்பிட்றதுக்கு சம்மந்தம் தான். இல்லை இல்லை, இதெல்லாம் மேன்மார்க்காரங்க சாப்பிட்றது. சாப்பிட்றாங்க. அவங்க தான் மீனா. வெத்தலை 3 வெத்தலை ஒரு வெளி விற்பானுங்க அடிச்சு வச்சு. இந்த மாதிரி கோயிலை, இந்த மாதிரி கோயிலை, சுண்ணாம்பு, பாக்கு, அதில் 20 ரூபா, அப்புறம் மிளகு, தேன், இந்த மாதிரி கிராம்பு எல்லாம் இருப்பாங்க. அவங்க வச்சதுனால போதை அவங்க மயக்க மாட்டோம். இதெல்லாம் இவனுங்க பங்களா சாப்பிடுவானுங்க வச்சுருக்கோம். போட்டு அப்படியே வேலை செய்யுது அவங்க. அவனுங்க அதுதான். அவனுங்க எங்க தண்ணிலாம் எதுவும் இல்லையா? தண்ணி சிகரெட்லாம் பார்க்க மெயினாக இருக்காங்க. இந்த வெத்தலை தான் எல்லாமே போடுவாங்க, பொம்பளை ஆம்பளை எல்லாமே. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஃபர்மேஷனுக்கு அங்கே என்னென்ன போடுறீங்க? மஞ்சள் கருப்பு மஞ்சள் இருக்குது தான் அதுல. கருப்பு இருக்கு. ஓரமா பார்த்தீங்களா? கருமஞ்சள். கருமஞ்சள் இல்லை, நார்மல் மஞ்சள் தான். நார்மல் மஞ்சள். மலைக்காரங்க 2 நிறைய பாய்க்கிறாங்க. இலை இலை இலைண்ணே நல்ல வேலை. அது சிவா போட்டு 7 மணி 8 மணிக்கு விற்றோம் ஒரு கிலோ. ராயாஜி ராயாஜிக்கு ராய போசாதான் சேனம் விட்டோம். அங்கே 8 மணி 14 உள்ளே வைக்கிறாங்க. இந்த 8 மணி வாங்கிட்டு போகிறாங்க கிலோ. 7 உள்ளே இலை மட்டுமா? இலை வெறும் இலை வெட்டணுமா? அது என்ன கருமஞ்சள்? நார்மல் மஞ்சளோட கருமஞ்சள் பாய்க்கிறது இல்லை, நார்மல் மஞ்சளோட. வருங்க செடி. ஆமாம் ஆமாம், நார்மல் மஞ்சளோட இலை மட்டும். அப்புறம் அது முத்திருச்சுன்னா கிழங்கு அதை மஞ்சள் வெளியாக்கிடலாம். இல்லை இல்லை, அதை திருப்பி இலையே வழியாக்கி இல்லை. அப்போ மஞ்சள் விட்டு அதுலேயே வளர்ந்து வந்து ஏன்னா நம்ம வந்து வெட்டுறதுனால கிழங்கு வர மாட்டேங்குது. ஸோ அப்போ நீங்கள் இது வந்து மஞ்சள் இலை மட்டும்தான் செய்றீங்க, மஞ்சள் செஞ்சு விற்க. அவ்வளோ காற்று ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடக்குது. ஓட்டெல்லாம் எடுத்துருச்சு. மழையோட வந்துச்சா இல்லை காற்று? மழை லேசாக வந்துட்டு தூக்கிட்ட உடனே மழை அடிச்சு. ஏர்லி மார்னிங் தானே, ஒரு 7:30 மணி. எதிர்பார்க்காத ஒரு காற்று. மழை பெஞ்சு சரி 2 மாதத்துக்கா போட்டல? 3ஆம் மாதம் 6ஆம் தேதி. 3ஆம் மாதம். எல்லாம் உள்ளுக்கு தான் இருந்தாங்களா? எல்லாம் கட்டி பிடிச்சிட்டாங்களாம். கூரை பறக்குது. சரியான சத்தம். இப்படி போயிடுச்சு.
அந்த வீட்டு அப்படி அந்த வீடு ஒரு மலைக்கரை வீடு, அங்க ஒரு வீடு எல்லாம் பிடிக்கிச்சு. வெள்ளக்காலம் நேரம் போல நேரம் போயிருச்சு. நீங்க வந்து அந்த இது இருக்குல்ல கூடாது இதுல ஒரு தங்கி அப்படின்னா ஃபுல் வீடோட ஓடு அப்படியே பறந்துருச்சா? நல்லா தூக்கிட்டு போயிடுச்சே. ஓடு மேல ரூப் அப்படியே காண போச்சு. இதெல்லாம் தூக்கி போயிடுச்சு, அதெல்லாம் தூக்கி போயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல, எல்லாம் உடச்சி எடுத்துட்டு போயிடுச்சு. இவங்க தான் வீட்டில் இருந்தாங்க. அப்போ சொல்லுங்க உங்க இதை எப்படி இருந்துச்சு அந்த டைம்? ரொம்ப பயமா இருந்துச்சு. எல்லாம் காற்று அப்படியே அங்கேருந்து வச்சு கொண்டு வந்து 2-3 வீட்டை அடிச்சு எடுத்துட்டு வந்து அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. இது உங்களோட ஜாமான்லாம் எங்கே கொண்டு போய் போட்டுருந்துச்சு? இல்லை இல்லை, இந்த பலகைங்களாம் ரூஃப்லாம் எங்கே காட்டில் கொண்டு போட்டுருந்துச்சு. எல்லாம் அப்படியே அரைச்சி விட்டு போயிடுச்சு. எப்படி எப்படி எல்லாத்தையும் சுருட்டி எடுத்து கம்பத்தில் நிலச்சி இதெல்லாம் கொண்டு போய் போட்டுச்சு பாருங்க. அடிச்சு சுற்றி கொண்டு போய் மரத்தை அது மேலே போட்டுச்சு. தெரியுமா உங்களுக்கு அந்த வீடு? புரிஞ்சு பாருங்க. எல்லாம் கதனம்லாம் கொடுத்து கொண்டாந்து போட்டுச்சு எல்லாம். உள்ளுக்குலாம் ஓகே சரி, நாங்கள் பார்க்குறேன். ஓகே, ஹோட்டல் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணோன்னு நம்ம வந்து டின்னர் பண்ணி போகிறோம். அப்புறம் குளத்துல ஊற்றி கட்டு. ஓகே, ஹோட்டலில் வந்து குளத்தாங்க. நீங்கள் குளத்துல சொன்னதுனால குளத்துல. ஓகே, see you later. ஓகே. நாங்களும் இந்த ஹோட்டல் மொதாட்டி பார்க்குறோம். நம்பாங்கன்னா வந்து அந்த கடல் வருமோ ஒரு வேலை. உங்களுக்கு தான் போல. ஆமாய்யா, நீங்கள் என்ன எங்களுக்கு தங்குங்க கூட. இங்கே பேக்கப் பண்ணி இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டுட்டு நாளைக்கு எங்கே போகிறோம் எல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு பிபி ரவாங்க என்ன நம்பர்? 104. இல்லை 204. தேதி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஹோட்டலு 204. அப்புறம் அங்கேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயினோட அங்கே ஒரு 204 வந்துச்சு. பேசிட்டேன் அதே நூறு. அப்புறம் 3வது ஹோட்டலுக்கு போனோம். பேக்ல இருந்து எடுக்கிறேன் 204.
சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க. Okay. நம்ம மாமா கூப்பிட்டு பேக் எடுத்துக்கவா? Can give me your give me your number. இல்ல மாமா கால் பண்ணுவாரு. கால் பண்ணுவாரா? ஓகே ஓகே. இது ரோட் இல்ல சப்போட்டாக்கு மாட்டி சிசியோ ஃப்ரிட்ஜ் எதுவும் இருக்கானேங்க இல்லை தண்ணியை குடிக்கல தண்ணி வாங்கணும் கீழே மினி மார்க்கெட் இருந்துச்சா இருந்துச்சுண்ணே அப்படி இந்தினா தண்ணியா ஓகே ஹோட்டலில் ஒரு குழியெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்குறோம். நம்மளோட ஹோஸ்ட் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட போவோம்னு நினைக்கிறேன். சாப்பிட போயிட்டு மேபி ஒரு ஃபியூ இடம் போய் சுற்றி பார்ப்போம். குலசலங்கோக்கு சின்ன குலசலங்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கடைசியாக வந்து லெப்பா பண்ணுன்றது மறந்துட்டேன். ஏன் இல்லை உங்களை காணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாய்யா. ஓ அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாரி ஓகேண்ணே. நல்லா தேய்ச்சி குளிச்சா நல்லா லேட் ஆயிடுச்சு. போகலையே. ஆ நாங்கள் போகலையே. அப்புறம் சரியான டிராஃபிக் 1 hour ப்ளஸ் வந்துச்சு. அப்புறம் சத்தவண்டி மாற்றிக்கிட்டோம். எங்கே போய் இருந்துச்சு. காடியிலே தான் இருக்கீங்களா அவ்வளோ நேரமா? இல்லை இல்லை புக்கெண்ட் ஆற்றி போய் ஆ குரங்கு பார்த்துட்டு. குரங்கு பார்த்துட்டா? இல்லை உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண நினச்சோம், யோசித்தோம். அது ஃபோன் பண்ணியிருக்கலாமா? குளிச்சுட்டு வெளியே இருக்கலாமே. இல்லை டக்குன்னு அப்படியே போயிட்டு நாங்கள் பாதி வெளில போயிட்டு ஸ்டக் ஆகி திருப்பி வந்தோம். வந்தீங்களோ? ஓ பாருங்க ரூமில் விட்டுட்டு இங்கே தான் இருந்திருக்காங்க. நான் நினச்சேன் ஈஜோக்கு போகிறாங்கன்னு. டிராஃபிக் சொல்லியிருந்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே இறங்கியிருப்போம். இல்லை ரெஸ்ட் எடுங்க, நீங்களே டயர்டாக இருந்தீங்க. ஓகே தான். இந்த ரோடு க்ராஸ் பண்ணி உங்கள் காடி அங்கே பார்க் பண்ணியிருக்கீங்களா? அங்கிட்டு கடை தான். எல்லாமே சீ ஃபுட். ஓ அவங்க ஃபேமஸான ஹோட்டல் மட்டும் கேதாங்களா அப்போ? உயிர் போயிருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு நேரம் அவங்க வரணும்? ஓகே தான். சில்லா போகலாம் தானே. நல்ல ஆமாம் நாளைக்கு கூட நம்ம போயிட்டு பார்க்குறதுனா ஏதாச்சும் அந்த புக்காட் மலாட்டி போனால் காலையில் அந்த ட்ரெயினில் தான் போகணும். ஓ கார் என்டர் பண்ணோம். பட் பரவாயில்ல நாளைக்கு பார்ப்போம். ராத்திரினா காரில் போகலாம். ஆமாம் இப்போ அங்கே அப்படி தான் போயிட்டு வந்தோம். அப்போ போயிட்டு வருவோம். காலையில் 8:30 இல்லையா? இல்லை இப்போ நம்ம காடியிலே இப்போ போயிடலாம். முதல்ல போய் வியூ பார்ப்போம் சாப்பிட்டு. ரூம்லாம் ஓகேண்ணே. வெரி நைஸ். வெரி நைஸ். இதான் மொதல் வாட்டி புக்கிங்கில் பார்த்தது இதுதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஓகே ஸோ இங்கிட்ட எல்லாம் ஃபுல்லாக வந்து சீ ஃபுட்டு. சரியான ஆள் தான். ஃபேமஸாக இருக்கீங்க. யாரு? நானா? எனக்கு தெரியாது. கொஞ்சம் அப்படியே யாருக்கும் தெரியாது. நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே. வெரி குட். ஹாலிடே.
ஏன் வீட்டுக்கு போல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஆமாவா? கோயிலுக்கு வந்துருக்கேன் திருவிழா டைம். ஆமாம், நான் ரொம்ப பக்திமான சாமி தான் கும்பிடுவேன். பார்த்துருக்கேன் அவர் தானே. ஐயா ஹவையோ எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹவையோ ஹலோ. டைப்பிங்கா? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன். சொன்னேன் அவர்கிட்ட போயிட்டு டிராஃபிக்கில் மாட்டி கட்டி. ஓ நல்லா இருந்துச்சு. சோஃபா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவரை மீட் பண்ணுற வரைக்கும். இதுக்கப்புறம் அது நல்லதுலேருந்து இன்னும் பெருசாக நல்லா ஆயிரும். ஓகேவா? ஓகே தேங்க்யூ. ஏன் அவர் இப்போ நான் பார்த்துருக்கீங்களா? என்னோட ஆஃபீஸா மேரு மைண்டேன் பண்ணு. என்னை ஈப்போவில் பார்க்க முடியாது, நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆஃபீஸில் இருப்பேன், ஆஃபீஸுக்குள்ளே இருப்பேன். முடிஞ்சனோட நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். வேறு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு அது ஈப்போக்கு மாற்றி போனதுலேருந்து சீன கடைக்கு கூட போய் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா இல்லை அந்த இது பாசிபிள். இது பஸ் எப்படிங்கன்னா எந்த கடையில் என்ன சாப்பாடு எங்கே விற்கணும் எல்லாம் தெரியும் இல்லையே. ஆனால் பாசிபிள் நம்ம இப்போ வந்து அதனால நான் எல்லாமே சீன டிஸ்கவர் பண்ணலாம். சீன சைனீஸ் பாசிபிள் நம்ம ஸ்கிப் பண்ணி நம்ம இதுக்கு போயிடுவோம். போல சில பார்க்குற ஆளுங்களாம் அன்றைக்கி அலோஸ்டாவில் இல்லை பரிபுஸ்டாவில் அந்த பையன் 30+ கல்யாணம் பண்ணிக்குள்ளலாம் இருக்குது. நான் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களோட வீடியோ தான் தெரியுது. அப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்களா? ஆமாம், அந்த கோயில் மறக்கவே மாட்டேன் நான். திருவிழா வருது ஜூலை. ஓ எஸ்ஸா, நான் அந்த கோயிலுக்கு நான் சொன்னேன் ஒரு கோயில் திருவிழா போய் மாட்டோம். நடக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. எல்லாம் ஆஞ்சநேயராக மாறிடுவாங்க. ஆமாம், நான் அந்த கோயிலை ஏன் மறக்க முடியாதுன்னா யதார்த்தமாக நான் கோயில் திருவிழாவுக்கு வரல, நான் சும்மா அப்படியே வந்தேன். அந்த ஆள் இருக்குன்னு ஓகே திருவிழா போய் பார்ப்போம் நல்லா இருக்கு அப்படின்னு. நான் இதோ இங்கேருந்து அந்த கடை தான் கோயில் இருக்குது, அவ்வளோ தூரம் தான். இங்கேருந்து அந்த கோயிலுக்கு நடந்து போகிறதுக்கு எனக்கு 45 மினிட் பிடிச்சிச்சு. அவ்வளோ தூரம் தான். நான் காடி ரோட்டில் பாஸ் பண்ணிட்டு காட்டுக்குள்ளே அந்த எஸ்டேட்டுக்குள்ளே தான் நடக்கிறேன். ஆள் நிப்பாட்டி ஃபோட்டோ பிடிச்சி 10 பேர் நிப்பாட்டுறாங்க. வாங்க ஒரு ஆள் 10 பேர் பிடிச்சோட 10 பேரை தனியாக இருந்து அங்கே போக 45 மினிட் பாருங்க. இதுலேயே நான் தான் நல்லவனா நடந்திருக்கேன். பார்த்துட்டு இவங்க கூட என்ன ஃபோட்டோ பிடிக்கிறது. இல்லை நான் சொன்னேன் அவர்கிட்ட பங்கூர் போகிறப்ப அப்படியே உட்காந்துக்கிட்டு எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கார் தூரமாக. என்னத்தையோ பார்த்தேன். இப்போ டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளுக்கு தான் டேமேஜ் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே படம் ஒண்டி பிடிச்சிட்டு போயிட்டேன். நீங்களம்மா நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும். ஒரு 4-5 years கேமரா அப்போ வெரி லாங் டைம். ஆமாம் டைம்லையா ஃபோட்டோகிராஃபராக இருக்கும் போதே அப்போ ஏன் ஃபோட்டோ பிடிச்சிங்க? இல்லை ஃபோட்டோகிராஃபியில் ஃபேமஸ்ஸு. பட் நான் நார்மல் ஆளுங்க எங்கேயும் பார்த்த மாதிரி பரதநாட்டியம் கிளாஸ் எடுத்து போறீங்களா? யோகா எனக்கு வராது. எங்கேயும் மூஞ்சி பார்த்த ஃபெமிலியரான மூஞ்சா. மேபி சோஷியல் மீடியாலையா பார்த்ததே இல்லைன்னு பார்த்துருக்க மாட்டேன். நாம் பார்த்துட்டு
இருக்கல யோகா வரணும் யோகா வெளியிலே சொல்லிட்டாங்க அவங்க எங்கே அருவான் அவங்க வைஃப் வந்து செய்வோம். ஓ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒரு கதை கூலியமில் அந்த கை தண்ணி அடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பாரான்னு அதை நம்மளோட வீடியோ போட்டனோட அவங்க தான் அந்த கை தான் வந்து அருவான் அருவான் அவங்களுக்கு தெரியுது. சாப்பிட்டு பாருங்களேன் பாட்டி செஞ்சது சாப்பிட்டு பாருங்க நல்லா இந்த சாஸ் பண்ணி சாப்பிடுங்க. என்ன பியர் இருக்குண்ணா பியர் ஒன்று நம்ம 3 பேர் ஒன் உங்களுக்கு நீங்க அடிங்க நான் எல்லாம் இருக்கேன் அவர் இருக்காங்க, நீங்க ஆர்டர் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணி நீங்க அடிங்க. அடிக்க மாட்டாங்க எல்லாம் நான் அப்படி தான் கொஞ்சம் பேட் பாய் எல்லாம் குட் பாய்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு மிலாவாத்திக்கு போகிறோம். இங்கே ஒரு ஹீல் இருக்குது, மிலாவாத்தி ஹீல்னு லுக்காட் பாயிண்ட்டு. அங்கேருந்து பார்த்தாக்கா வந்துட்டு கடல் அதெல்லாம் தெரியும். ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கும், கடல் ஓரத்தில் தான் அது கன்சிடர். அதை போய் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துருவோம்னு நினைக்கிறேன். வெள்ளனே அப்புறம் கடைசியாக இன்னும் அந்த கேனன்லாம் இருக்கா? முதல் பார்க்கலாம். தெரியும் நம்ம நேராக அங்கிட்டு போயிட்டு நம்ம நம்ம இந்த பேர்ட்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்ல அந்த இடம் பார்க்குறது மைக்ரேட் பண்ணுற. ஆமாம், கொஞ்சம் நடக்கணும். நம்ம போனோம் தானே ஒரு ரவுண்ட் அடிச்சோம் சின்ன வயசுல. ஆமா ஞாபகம் இருக்கு. அதே அப்போ எனக்கு அப்படியே ஹைக்கிங் மாதிரி போய் இருந்துச்சு. மின்னுக்கு போயிட்டு அந்த இது இருக்கும் அந்த இது என்ன இந்த மரம் இருக்கும், அது பேர் என்ன மரம்? அது அந்த சேத்துல காண்டாமரம் இல்லை பயபக்கம் பயபக்கம். அந்த அந்த இதுதானே இருந்துச்சு அங்கே. மேங்க்ரோவ். மேங்க்ரோவ், எஸ் மேங்க்ரோவ். அவங்க வேகம் வராங்களா அது தெரிஞ்சு மேலே வரும். பிரேக் போட வரும். டிராக்டர் விட்டுருப்போம். அதுக்கும் பிரேக் இல்லை போல. நேரம் அப்புறம் இப்படி தானே இறங்கி இறங்கி இதுக்கப்புறம் ஒன் வேல ஃப்ரேசர் மாரி. இங்கே உள்ள மரம்லாம் மெயின்லி 100 over yearsல மரங்க. அதானே. பீரங்கி குண்டு போட ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் வியூ தெரியுதான்னு தெரியலையா? தெரியுமா? வியூ அங்கே தெரியாது, லைட் ஹவுஸ் தான் தெரியும். இறங்கி ஆமாம், கடல் அது கடல். அது வந்து சுமை, அது போய் அங்கே இன்னைக்கு அமாவாசை இல்லை, 2 நாள் தான் ஆகுது. லைட் அடிக்கல, பிளிங்க் இருந்தாங்க. ஆமாம், அங்கே அந்த சரியான தூரம் தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் தான் பண்ண. இதெல்லாம் மேங்க்ரூவ் இருக்கும் அடியில். பகல்ல தான் போகலாம் அங்கிட்டு இருக்கு அப்படியே. ஆனால் ஒரு கட்டத்தை அப்படியே கடலோர போயிடும். கடலோரம் அமாவாசை அப்போ 2 நாள் ஆச்சு. வெனஸ்டே அமாவாசை. அது வெடிச்சது இவனுங்க வந்து பேய் ஏதோ பண்ணிடுச்சு. இங்கே தான் ராத்திரிலாம் ஆண்டு உட்காந்துருப்பாங்கல்ல, ஸோ அப்போ ஸ்மோக் பண்ணிட்டு அதில் போடுறது. அது வெடிக்காது பார்க்க போனால். மேபி இவனுக்கு குண்டு போட்டாங்க. இவனுங்க வந்து இந்த பட்டாசுல உள்ள அந்த மருந்து ஏதாச்சும் கொட்டு ட்ரை பண்ணியிருப்பானுங்க முன்னாடி போட்டு. நம்மளும் வெடிக்குதா? இதுலேயே போட்டு பற்ற வச்சோம்னா வெடிச்சிருமே. இந்த கோலஸ்லாங் வரை இந்த ஆற்று நம்பி தான் இருக்கு. ஆமாம், அது லைஃப். ஓகே கீழே சேஃப்டி எஸ்பெக்ட்ஸ் யூட்டன் இருக்கணும் தானே. இன்னும் முன்னுக்கு இதுதான் அந்த இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு சமாதி, சுல்தான் சமாதி. ஆனால் இருக்காங்க ராத்திரி ஆளுங்க. ஜாகா பண்ணுவாங்க. ஜாகையே கீழே கீழேயா?
இதோ உட்காந்துருக்காங்களா இதான் வந்து மக்காம் டி ராஜே பொறுத்தவங்க இருந்து என்ன பண்ண போறானே இவனும் தூக்கிட்டு போயிட்டான் வண்டி உடம்பு அவனோட ரம்புத்தான வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. காஞ்சி போயிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? உன்னோட டெமோ கேட்குது ரம்புத்தான் தாங்க பட வேணாம். நீங்க பாருங்க டெமோவில் லைஃப் இல்லை அவர் சொன்ன மாதிரி நான் லைஃப் போகிறேன். ஏன்னு கேட்டாங்கன்னா சைஸ் அன்னைக்கு தான் சைஸ் சொன்னாரு. அவர் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாருன்னு பேர் சொல்லியிருப்பேன். போக முடியாது இப்படிதான் ஜா ஓகே நாங்கள் பழைய டவுன்லாம் காட்டிட்டு அப்புறம் விட்டுறோம். நீங்கள் கிளம்பிடுங்க. இங்கே வளைய முடியாது, இப்படியே வளைச்சிருங்க, இப்படியே வெளியாயிருங்க. ஓகே குட் நைட். அவங்க தானே யார் ஓட்டுறா? ஜீபாவா? தான் ஓகே இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கா? நடந்து போகிறது சைக்கிள் கட்டினானுங்க. நம்ம இதெல்லாம் செஞ்சு ஜாலியாக அவ்வளோ. ஓகே லெஃப்ட்டு இங்கே தான் ஒரு சாப்பாடு கடை, சைனீஸ் கடை. அப்பா சொன்னது டீப் ஆல்மா இது உள்ளே இருக்கு. ஆக தொங்குல். அதான் அங்கே போயிட்டு அப்புறம் நைட்டில் ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு. வச்சிட்றேன். இல்லை நேரம் அங்கே முன்னுக்கு பத்தினியம்மா கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. இது கிராமாட் சொல்லுவாங்க. அது வந்து பத்தினி அப்படின்னா ஒரு சின்ன வயசு மேலே போயிட்டு காணாமல் போயிட்டாங்க. அது பெரிய குளமும் இருக்கும் மேலே. இது வந்து காளியம்மன் டெம்பிள். பெரிய கோயில் இருக்கு. கோயில் இருக்கு எனக்கு இப்போ தான் தெரியும். உங்களுக்கே வாயா? சைனீஸ் ஸ்கூலுங்க. கவாய் ஜேகே ஆட் பண்ணோம் சார். இது இங்கே காடி போட்டு மேலே ஒரு மேடு மாதிரி இருக்கும். ஏறி அங்கே போய் ஒரு பெரிய குளம் இருக்கும். அங்கே அங்கதான் கோயில். ஆமாம் பத்தினியம்மா கோயில். ஆனால் அவனுங்க அதையே பேர் மாற்றி இஸ்லாம் இதில் என்னமோ ஒரு பேர் போட்டிருப்பானுங்க. பெரிய ஓ இந்தியன் சாமியா இஸ்லாம் ஆகிட்டானுங்க அந்த லேடி பேர். காசி அண்ணா டாரகமாக இப்போ போட்டுப்பாங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. மலைக்கணக்காரம் கலர் மாதிரி தான் இருக்கு. வச்சிருப்பாங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட் கூட வச்சுருக்கோம். ஸ்டார் வார்ஸ் ரெஸ்டாரண்ட். அப்படிதான் இருக்கு. தான் இருக்கு. ரெஸ்டாரண்ட் திறக்கிறது முந்தையே லைட் வாங்கிடுவானுங்க கடைகளில். தொம்மியம் கடலாம் இருந்துச்சு. ஸோ சேலையெல்லாம் இருக்கும்ல. ஸோ அவனுங்க ப்ரைஸுக்கு எஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் விலை கூட தான். இந்த நார்மல் ஹோட்டல் இங்கே உள்ள ஹோட்டல் இதான் வந்து ஹையஸ்ட் ரேட்டிங். அவ்வளோ விலைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓகே. எவ்வளோ இது? இது 200 இருந்துச்சுங்க. ரெண்டு காடியில் போனோம். தூங்குங்க வெளியே போய் ரொம்ப டயர்டாக இருக்குது. டீச்சர்லேருந்து அப்போ காலையில் நான் வந்து போயிட்டேன். வெயிட் பண்ணிக்கிட்டேன். இவங்களாம் வந்து நான் வெயிட் பண்ண வேறு வச்சுட்டேன். சாரி. இல்லை இல்லை பிரச்சனை அதில் அவனுக்கு பிரச்சனை. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆமாம் ரஃப்லி ஒரு எத்தனை மணிக்கு இருந்து டைம் சொல்லிடுங்க. 10, 11 o'clock. 11 ஓகேதா? 11 வச்சுக்கோங்க. ஓகேதான். 11 ஓகே உங்களுக்கு? நீங்கள் ஓகேவாண்ணே? உங்களுக்கு ஓகே தானே? பசிக்காது அந்த டைமில் தான் எழுந்திரிப்பாங்க. ஏன்னா அங்கே கோயில் போனால் திரும்பி சாப்பிடுவாங்க. 12 மணிக்கு. பட் கோயில் ஓகே சுத்தம்னா வெளியே இருந்தாலாம் உள்ளே போக முடியாது. 12 மணிக்கு கோயிலுக்கு உள்ளே போகிறதுங்க. இல்லைன்னா ஒரு 12 மணி 10 மணி. 10 மணி ஓகே. 10 மணியா? நம்ம வீட்டிலேருந்து 10 மணிக்கு கிளம்புவோம். 10 மணிக்கு. நாங்கள் வெளியே வரப்போ ரோஜா பண்ணுறேன். எங்களுக்கு அங்கேருந்து ½ hour. ஓகே ஓகே. அப்போ 10 மணிக்கு வெளியே அவங்க 10 மணிக்கு. ஓகே 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 அங்கிள் டிக்கே மெதுவாங்க. இல்லை நீங்களும் ட்ரை பண்ணுங்க.